ஒரே ஆள் ஒரு 20 கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்ல சொல்லி. அது என்னன்னா, யார் சிறந்த கஸ்டமர்? எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரிபிள் ஆர்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் ட்ரைனர்லாம். ஒன்று ரெக்ரூட்டு, இன்னொன்று ரீட்டைனு, மூணாவது ரெஃபரல்னு. ஒரு தொழில் புதுசாக ஆளை வர வைக்கிறது, கஸ்டமர் உள்ளே வர வைக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ இல்லை வேறு எப்படியோ உள்ளே வர வைக்கிறது. ரெண்டாவது அவங்கள தக்க வச்சுக்கிறது. மூணாவது அவங்க போய் வேற ஆளை கூப்பிட்டு வர்றது. இதில் மூணாவது தான் சிறந்த கஸ்டமர். யாருன்னா, யாரெல்லாம் உங்கள் தொழிலுக்கு யார் ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிறந்த கஸ்டமர். யார் சிறந்த வேலையாள்? நம்ம சொன்னதை யார் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த வேலையாள். சொன்னதை மட்டும் செஞ்சு முடிக்கிறவங்க தான் சிறந்த வேலையாள். யாரை வேலைக்கு அமர்த்தக்கூடாது? சுயமாக யோசிக்கிறவங்கள வேலைக்கு அமர்த்தக்கூடாது. அவங்களே இஷ்டத்துக்கு சுயமாக யோசித்து செய்கிறவங்க ஆபத்தானவங்க, அவங்கள வேலைக்கு வைக்க முடியாது. எது சிறந்த குடும்பம்? குடும்பத்தில் வீட்டில் ஆளுக்கு ஒரு பட்ஜெட் போடக்கூடாது. ஹஸ்பண்டுக்கு ஒரு பட்ஜெட்டு, ஒய்ஃபுக்கு ஒரு பட்ஜெட்டு, பிள்ளைக்கு ஒரு பட்ஜெட்டு, பொண்ணுக்கு ஒரு பட்ஜெட்டு, தனித்தனி ஆளால் அவங்க வருமானத்தை தனித்தனி பட்ஜெட் போட்டால் சிறந்த குடும்பமாக இருக்காது. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து யாரோ ஒரு ஆள், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அல்லது குடும்பத்தில் பொருளாதாரத்தில் யார் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கிறாங்களோ அவங்க போடுறது தான் ஒரே பட்ஜெட்டாக இருக்கணும். மொத்த வருமானத்தை ஈட்டி ஒரே இடத்துல பட்ஜெட் போடப்படுவது தான் சிறந்த குடும்பம். யார் சிறந்த தொண்டன்? சிறந்த தொண்டன் பாரு, யார் கடவுளுக்காக இருந்தாலும் சரி, குருவுக்காக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிக்காக இருந்தாலும் சரி, அவரை போற்றி புகழ்பவர் எவரோ அவரே சிறந்த தொண்டன். யார் சிறந்த உழைப்பாளி? எந்த வேலையை தொட்டமோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறவர் தான். அன்டில் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதே நினப்பாக இருந்து செய்கிறவர் யாரோ அவரே சிறந்த உழைப்பாளி. தொட்டதை முடிக்கும் வரை அந்த வேலையிலே கவனமாக இருந்து முடிக்கணும். அவர் தான் சிறந்த உழைப்பாளி. யார் சிறந்த தலைவன்? நம்மளை நம்பி யார் வராங்களோ அவங்கள ஏமாத்தாதவர் யாரோ அவரே தான் சிறந்த தலைவர். நம்புறவங்கள ஏமாற்றக்கூடாது. நம்பி நம்ம பின்தொடர்ந்து வரவங்க யாரோ அவங்கள ஏமாற்றாமல் இருக்கணும். அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாங்கன்னா அவர் தான் சிறந்த தலைவர். ஏமாத்துறவர் சிறந்த தலைவர் இல்லை. யார் சிறந்த மகான்? யார் சிறந்த மகான்? நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னா அந்த சந்தேகங்களெல்லாம் தீர்த்து வைக்கிறவர். அவர் சொல்கிற பதில் நம்ம ஏற்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஏற்கிற மாதிரியான பதில் உரைப்பவர் எவர் அவரே சிறந்த மகான். நம்ம மறுக்கக்கூடாது. இல்லைங்க இப்படி இல்லைங்க அப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்லி மறுக்கிற மாதிரி இல்லாமல் ஆஹா அப்படியா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு பதில் தருவார், சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் யாரோ அவரே சிறந்த மகான். யார் சிறந்த பிள்ளை? அம்மா அப்பா தலை நிமிர வாழ வைக்கிறவங்க, பெற்றோரை தலை குனியாமல் பார்த்துக்கொள்கிறவர் யாரோ அவர் தான் சிறந்த பிள்ளை. எது சிறந்த உறவு? எல்லா உறவும் உன்னதமானது தான். உறவுகளில் இந்த உறவு தான் சிறந்தது, தாய் தான் சிறந்தது, மகள் தான் சிறந்தது, கணவர் உறவு தான் சிறந்தது, மனைவி தான் சிறந்தது, அப்படிலாம் கிடையாது. எல்லா உறவும் உன்னதமானது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு கடமையும் காரணமாக இருக்கிறது. யார் சிறந்த உறவு? இப்போ அப்படி வந்துட்டாரு. யார் சிறந்த உறவு? நமக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவக்கூடியவர் யாரோ அவரே சிறந்த உறவுகார். நமக்கு எது தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு யார் நமக்கு உபயோகமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த உறவாளிகள். யார் சிறந்த நண்பன்? ஒருத்தன் தவறான பாதையில் போகும்போது அவனை தடுத்து நிறுத்தி மடைமாற்றுபவன் எவனோ அவனே சிறந்த நண்பன். கூட சேர்ந்து கும்மால் அடிக்கிறவன் கிடையாது. ஆட்டம் பாட்டம் போட்டு அமக்கலம் பண்ணுறது, கெட்டதுக்கு இழுத்துன்னு போகிறது, கெட்டதெல்லாம் வாடா காட்டுறேன்னு சொல்கிறது, அவன்லாம் சிறந்த நண்பன் கிடையாது.
நாம் தவறாக போகும்போது கூட தப்பு, இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு நம்மளை தடுத்து ஆட்கொள்பவன் எவனோ அவனே சிறந்த நண்பன். யார் சிறந்த குரு? இந்த உலகத்துக்குள்ள ஒரு சிறந்த உன்னதமானதெல்லாம் சிலது இருக்கும். உன்னதமானது எதுவோ அதை உணர்த்துகிறவர் யாரோ அவரே சிறந்த குரு. உன்னதமானதை உணர்த்துபவர் எவரோ அவரே குரு. அல்லது சத் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை உணர்த்துபவர் எவரோ அவரே குரு. எது சிறந்த பண்பு? அடுத்தவங்கள உணர்வுகளை மதிக்கிறது எதுவோ அதுவே சிறந்த பண்பு. யார் மதிக்கிறாங்களோ அவரே சிறந்த பண்பாளர். யார் சிறந்த ஞானி? பற்றும் பயமும் மற்றவனே ஞானி. யார் சிறந்த பக்தர்? முருகரை கும்பிட்றோம் அப்படின்னாக்கா முருகரை மட்டுமே கும்பிடாமல் அடுத்தவங்களெல்லாம் கூட கும்பிடலாம், தப்பு இல்லை, வணங்கலாம். ஆனால் வேறு ஒன்றை நம்பக்கூடாது. இப்போ கடவுளை நம்புறேன்னு சொல்லுவான், ஆனால் சொத்தை நம்புவான். இது ரெண்டுலையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்தோம்னா எது ஒன்று உனக்கு ரெண்டு தராசில் வச்சு காமிச்சேனாக்கா கடவுளை விட்டு சொத்தை எடுத்துப்பான். அந்த மாதிரி வேறு ஒன்றை நம்பாமல் அதெல்லாம் வச்சுக்கலாம், அனுபவிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் வேறு ஒன்றை நம்பாமல் இறைவனே கதின் என்ற சரணாகதியை யார் அடைகிறார்களோ, யாருக்கிட்ட சரணாகதி இருக்கிறதோ அவரே சிறந்த பக்தன். எது சிறந்த அரசு? அரசாங்கத்தையும் பணத்தையும் அரசாங்க சொத்தையும் மக்களோட பணத்தையும் மக்களோட சொத்தையும் பொது சொத்தெல்லாம் சுரண்டாமல் இருக்கிறது எதுவும் அதுவே சிறந்த அரசு. யார் சிறந்த தாய்? தாய்க்கு இலக்கணம் தியாகம். தியாகம் பண்றவள் எவ்வளோ அவளே சிறந்த தாய். யார் சிறந்த தந்தை? குருவை காட்டும் குரு யாருன்னா அவர் தான் தந்தை. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை காட்டுவார், அப்பா குருவை காட்டுவார், குரு கடவுளை காட்டுவார். இந்த படிப்படியாக தான் போகணும். அம்மாவுக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் அப்பான்னு சொல்லி காட்டுவாங்க. அவர் தான் குருன்னு காட்டணும். குருவை காட்டாமல் போயிடக்கூடாது. அப்பானா அப்பா இவர் தான்ப்பா நம்ம குலகுரு, இவர் தான் நம்மளுடைய மத குரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஆக மொத்தத்தில் குருவை காட்டும் குரு யாருன்னாக்கா அவர் தான் தந்தை. யார் சிறந்த அரசியல்வாதி? சகுனித்தனம் செய்யாமல் சாணக்கியத்தனம் செய்கிறவர் எவரோ அவரே சிறந்த அரசியல்வாதி. யார் சிறந்த ஜோதிடர்? வந்துட்டார்ப்பா நம்மகிட்ட, அங்கங்கே சுற்றி இங்கே வந்துட்டார். உள்ளதை உள்ளபடி மூடி மறைக்காமல் சொல்கிறவர் யாரோ, வெறும் பாசிட்டிவ் மட்டும் சொல்லாமல், வெறும் நெகட்டிவ் மட்டும் சொல்லாமல். சில பேர் நெகட்டிவை சொல்லி பயங்காட்டுறது, சில பேர் பாசிட்டிவை சொல்லி சந்தோஷம் பண்ணி சந்தோஷத்தை சொல்லி அவங்கள வந்து தக்க வச்சுப்பாங்க. நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறவங்ககிட்ட ஜோசியருங்க வர்றதில்லை, பாசிட்டிவாக சொல்கிறவங்ககிட்ட தான் நிற்பாங்க. இப்போ என்னமோ அந்த காலத்தில் ராஜாவை வந்து பரிசில் பெறும் புலவர்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஊர் ஊராக போய் ஒவ்வொரு ராஜாவாக பார்த்து அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு புகழ்ந்து பாடி அவர்கிட்ட இருந்து பரிசு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வர கஸ்டமரில் உனக்கு இப்போ இந்த யோகா அடிக்க போது உனக்கு அந்த யோகா படிக்குது, உலகத்தில் நீ தான் நல்லவன், உன் ராசி தான் நல்ல ராசி, நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்குலாம் நல்ல செய்ய போனாலும் உங்களுக்கு கெடுதல் வந்து சேருதுன்னு பொதுவான வார்த்தைகளை 10 வார்த்தையை வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை திரும்ப 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 சொல்லி அவரை வந்து மயக்குவாங்க, நம்மளை நல்லவனும் சொல்கிறாங்களேன்ட்டு. அப்படி இல்லாமல் முகஸ்துதி பண்ணாமல் நேருக்கு நேராக உங்கள்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, உங்கள்கிட்ட இந்த கெட்ட குணம் இருக்குது, இதால் நீ வாழ்க்கையில் பாதிக்கப்படுற அப்படின்னு சொல்கிறதும், அதே மாதிரி உன்னோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறதும், உள்ளது உள்ளபடி உள்நோக்கம் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உரைப்பவன் எவனோ அவனே சிறந்த ஜோதிடர். அவ்வளோதான் கொஸ்டின்ஸ்.